நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் நேற்று பேசினாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பேச போகிறோம். 3 முக்கியமான விஷயம் இந்தியா சீனா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு. அதை சீனா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் யாங் யி 2 நாள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த விசிட்ல அவர் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் அஜித் தோவல், அப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஐயாவை சந்திச்சார். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 2025 நிலவரப்படி இந்த 2 நாடுகளுக்கும் இடையான முக்கிய கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு சீனா கிட்ட இருந்து ஒரு 3 தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கு. அது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் இந்தியாவோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை. எல்லையில அமைதியை நிலைநாட்டணும். எல்லை பகுதியில் இருக்கிற பதற்றத்தை இமீடியட்டா குறைக்கணும். 2020 கல்வான் பள்ளத்தாக்குல நடந்த மோதலுக்கு பிறகு 2 நாட்டு ராணுவங்களும் எல்ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில ஆயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஏன் இந்தியாவுக்கு இது அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சீனா ராணுவம் நம்ம நாட்டு எல்லையில இருக்கிறது நம்ம நாட்டுக்கு நேரடி பாதுகாப்பு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதார சுமை. ஸோ ஆயிரக்கணக்கான வீரர்களை எல்லையில நம்ம நிறுத்தி வைப்பதனால இந்திய அரசுக்கு மிகப்பெரிய செலவு ஏற்படுது. அதுக்கப்புறம் ராஜதந்திர பலம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லை பிரச்சனையை தீர்க்காம சீனாவுடன் மற்ற விஷயங்களை பேசுவது சாத்தியம் இல்லைன்னு இந்தியா நினைக்குது. அண்மையில நடந்த பேச்சுவார்த்தையும் இரு நாட்டு அமைச்சர்களுடைய வருகையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா ரொம்ப நம்பிக்கையா தெரிவிச்சிருக்கு. அடுத்த பிரச்சனை, முதல் பிரச்சனை எல்லை பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வர்த்தக பற்றாக்குறை, அதாவது ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். சமநிலையை இதுல ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற வர்த்தக உறவு ஒருதலைபட்சமா இருக்குன்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு. இந்தியா சீனாவிடமிருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யுது. ஆனால் சீனாவுக்கு மிக குறைவாகவே ஏற்றுமதி செய்யறாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்ப்போம். 2023-24 நிதியாண்டுல சீனாவுடன் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை $85.09 பில்லியன். இதுல இந்தியாவின் இறக்குமதி பாத்தீங்கன்னா $101.75 பில்லியன். ஆனா ஏற்றுமதி வெறும் $16.66 பில்லியன். கடந்த 15 வருஷத்துல இந்தியாவோட மொத்த இறக்குமதி வளர்ச்சியை விட சீனாவில இருந்து இந்தியாவுக்கான இறக்குமதி வளர்ச்சி 2.3 மடங்கு வேகமா அதிகரிச்சிருக்கு. சீனாவில இருந்து இந்தியா முக்கியமா எலக்ட்ரானிக் பொருட்கள், எந்திரங்கள், அப்புறம் ரசாயனங்கள், இது போன்ற விஷயங்களை நிறைய இறக்குமதி செய்யறாங்க. இந்த மாதிரி இறக்குமதி அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு பாதிப்பு தான். முக்கிய பொருட்களுக்கு இந்தியா சீனா மீது அதிகமா சார்ந்து இருப்பதற்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலவீனம். சீனா எப்ப வேணாலும் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி. சீனாவில இருந்து வரும் மலிவான பொருட்கள் இந்தியாவோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் பெரிய பாதகத்தை உண்டாகும்னு நினைக்கப்படுது. சீனா ஒரு பெரிய உற்பத்தி மையமா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு தேவையான பொருட்களை எளிதா வழங்க முடியும் சமீபத்து காலத்து பேச்சுவார்த்தையில உணரப்படுது. இப்ப என்ன பிரச்சனைனா, சைனா உரங்கள், அரிய வகை உலோகங்கள், அதாவது ரேர் எர்த் சொல்றேன், அது அப்புறம் சில எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருந்தாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில அந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். முக்கிய மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருட்களை தங்கு தடையின்றி இந்தியாவுக்கு சைனா வழங்கணும் அப்படின்றதுதான் பேசப்பட்டிருக்கு. சமீபத்த பேச்சுவார்த்தையில சீனா சில முக்கிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய கட்டுப்பாடு விதிச்சிருந்தது. இந்தியா இதை பத்தி சீனா கிட்ட கவலை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த 3 பொருட்களை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அரிய வகை உலோகங்கள் அப்படின்னா என்னன்னா ரேர் எர்த் மினரல்ஸ். இது எலக்ட்ரானிக் வாகனங்கள், மொபைல் போன்ஸ், இவி கார்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. இந்த ரேர் எர்த் மினரல் சந்தையில சீனாவுக்கு மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்கு. அதன் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இந்திய தொழிற்சாலைகள் உற்பத்தியை சிக்கலை ஏற்படுத்தியது. அடுத்தது பாத்தீங்கன்னா உரங்கள், அதாவது ஃபெர்டிலைசர், குறிப்பா டிஏபி, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உரங்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியதால இந்திய விவசாயத்துறை பாதிக்கப்பட்டது. ஒரு சின்ன புள்ளி எடுத்து பார்ப்போம். 2024-25 நிதியாண்டுல சீனாவில இருந்து இந்தியா இறக்குமதி செஞ்ச டிஏபி உரத்தினோட அளவு பாத்தீங்கன்னா 22.9 லட்சம் டன். இது வெறும் 8.4 டன்னா குறைஞ்சிருச்சு. ஜனவரி 25 பிறகு இறக்குமதி எதுவுமே நடக்கல. இந்த டிஏபியோட இறக்குமதி புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். அதாவது 2020-21 48 லட்சம்
2021-22ல 54 லட்சம், 22-23ல 65 லட்சம், 23-24 55 லட்சம், அகைன் 24-25 45 லட்சம். இது அப்படி கம்மியாயிடுச்சு. இப்ப இந்த டேட்டா பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் மொத்த உரத்தினுடைய தேவையும் பயன்பாடும் இதுல பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் 2024 முதல் மார்ச் 2025 வரை நம்ம நாட்டுல மொத்தமா 9.3 மில்லியன் டன் டிஏபி உரம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வருஷத்துல, அதாவது 2023-24ல 10.8 மில்லியன் டன் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதை விட இந்த வருஷம் கொஞ்சமும் குறைவா தான் பயன்படுத்தப்படுது. நம்ம நாட்டுல எவ்வளவு உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 2024 முதல் மார்ச் 2025 வரை உள்நாட்டு உற்பத்தி வெறும் 3.76 மில்லியன் டன் தான். இது கடந்த சில வருஷங்களோட சராசரி உற்பத்தியான 4.2 மில்லியன் டன்னை விட குறைவா பார்க்கப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து சைனா கிட்ட இந்தியா வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுரங்கம் துளையிடும் இயந்திரங்கள், அதாவது டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரங்கம் துளையிடக்கூடிய எந்திரங்கள். இவை வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, மெட்ரோ ரயில் போன்ற பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இது அவசியம். 20 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவும் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. டிஎம்பிகளுக்கு ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு கம்பெனிகளை தான் நம்பி இருந்தாங்க. ஆனா சீன அரசாங்கம் பெரிய அளவுல முதலீடு செஞ்சு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில கவனம் செலுத்தி சீரக் மற்றும் சிஆர்சிஹெச்ஐ போன்ற நிறுவனங்களை உருவாக்கினாங்க. இந்த நிறுவனங்கள் இப்போ உலகத்துக்கே டிபிஎம்களை சப்ளை பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஒரு சின்ன புள்ளிவிவரம் பார்ப்போம். இப்போ உலகத்துல இருக்கிற டிபிஎம்ல 70% பாத்தீங்கன்னா சீனாவில தயாரிக்கப்பட்டவை தான். அவங்க கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேல டிபிஎம்கள் இருக்கு. இந்த வேகமான வளர்ச்சிக்கு காரணம் அவங்க செஞ்ச சில புதுமை தான். பெரிய பெரிய சுரங்கங்களை தோண்டுவதற்கான 17 மீட்டருக்கு மேல விட்டம் உள்ள டிபிஎம்களை அவங்க உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அடிப்படையில கட்டுப்பாடு, தானியங்கி, தொழில்நுட்பம் நிறைய விஷயங்களை அவங்க டிபிஎம்ல இணைச்சாங்க. டிபிஎம் விநியோகத்துல சீனா எப்படி கட்டுப்பாடுகளை வச்சுன்றதை நம்ம பார்ப்போம். சீனா இப்போ டிபிஎம்களின் மிகப்பெரிய உற்பத்தியாளர். ஆனா அவங்க வெறும் விற்பனை நிலையங்களை மட்டும் இல்லாம இந்த ஆதிக்கத்தை ஒரு ராஜதந்திர கருவியாகவும் பயன்படுத்துறாங்க. இது வெளிப்படையான தடை இல்லை, ஆனா அரசியல் ரீதியான சில நடவடிக்கைகள் மூலமா விநியோகத்தை கட்டுப்படுத்தினாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை வரும்போது சீனா இதை ஒரு தந்திரமா பயன்படுத்துச்சு. அண்மையில இந்தியாவுக்கான டிபிஎம் ஏற்றுமதியை தற்காலிகமா நிறுத்தி வச்சது. இது இந்தியாவோட முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்களை வந்து மிகவும் பாதிச்சது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் ரயில் லைன், அதாவது நம்மளுடைய புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 கிலோமீட்டர் நீளம் உள்ள பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துக்கும் மும்பை ஷிப்பாடா இந்த இடத்துக்கு வரக்கூடிய 21 கிலோமீட்டர் அண்டர் வாட்டர் டனல்ல இது பாதிச்சது. சைனா அவங்க தயாரிக்கப்பட்ட டிபிஎம்கள் மட்டும் இல்லாம சீனாவில் உற்பத்தி வசதிகள் உள்ள ஜெர்மனி போன்ற வெளிநாட்டு கம்பெனிகளின் டிபிஎம்களையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அந்த டிபிஎம்ஸோட பார்ட்ஸையுமே அவங்க வந்துட்டு கட்டுப்படுத்தினாங்க. டிபிஎம்ல பல ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான பாகங்களை சீனாவே உற்பத்தி செய்யறதுனால சில உயர்தர பாகங்களுக்கு வெளிநாடுகளை சார்ந்து இருக்கணும்ன்ற ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால இந்த டிபிஎம்மோட சப்ளை செயின் சீனாவினுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்கு. சில திட்டங்களுக்கு தேவையான டிபிஎம் சரியான நேரத்துல வழங்காவிட்டால் அது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடையா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதையே இந்தியா வந்து சீனா கிட்ட இந்த 3 விஷயங்களை எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா விவசாயம், எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி போன்ற இந்தியாவின் முக்கிய துறைகளுக்கு இந்த மூலப்பொருட்கள் மிக அவசியம். இந்த பொருட்கள் கிடைக்காம போனா உற்பத்தி தாமதமாகும், பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். இப்போ இந்த மீட்டிங்க்கு அப்புறம் சீனா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பொருட்களினுடைய, அதாவது ஃபர்டிலைசர், ரேர் எர்த் மினரல்ஸ், அப்புறம் இந்த டிபிஎம்ஸோட ஸ்பேர்ஸ் அண்ட் டிபிஎம் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டதாக தெரிவிச்சதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு வழங்குதல சீனா ஒரு உலகளாவிய முன்னணி என்பதனால் தேவையான பொருட்களை இந்தியாவுக்கு எளிதாக வழங்க முடியும். இப்படி ஒரு 3 முக்கிய கோரிக்கைகள் மூலம் தான் இந்தியா சீன உறவு ஒரு புதிய சமநிலையை அடைய முயற்சிக்குது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சீனா நம்ம என்ன வந்து பெருசா இந்தியா கிட்ட எதிர்பார்க்கணும் இப்போதைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 3 விஷயம். 1, எல்லையில பதட்டத்தை வந்து தணிக்கணும். 2வது, ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் அதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் டிபிஎம். இந்த டிபிஎம்மோட ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் அந்த பொருட்களை வந்து நமக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றத முக்கியமான விஷயமா இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.